பாவி மனுஷா, ஒரு கர்ப்பிணி பெண்ணோட சாபத்துக்கு ஆளாகாத. நான் விட மாட்டேன். பாசு, பாவம் அந்த பொண்ணு பிரசவ வழியில ரொம்ப நேரமா துடிச்சிட்டு இருக்குது. நான் போய் மருத்துவச்சியை கூட்டிட்டு வரட்டுமா? தாராமாவுக்கு குழந்தை முக்கியம் இல்லையா? அதுக்காக தான் நான் சொன்னேன். அந்த பொண்ணு சும்மா நடிக்குது பாசே. இல்ல ஏகாம்பரம் சொல்றது கரெக்ட். நமக்கு குழந்தை தான் முக்கியம். ஏகாம்பரம் போய் கூச்சு வா. ஓகே பாசு. சமயபுரம் மாரியம்மா, என்ன காப்பாத்துமா. வாமா வந்து என்ன காப்பாத்து. தேவி அம்மா, என்னால வலி தாக்க முடியலையே. வீடு பூட்டி இருக்குது. மருத்துவச்சி எங்க போச்சுன்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? தம்பி, அம்மா, மருத்துவச்சி வீடு பூட்டி இருக்குது. எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? எங்க அக்காவா? அவங்க வெளியே போயிருக்காங்க. என்னன்னு சொல்லுங்க. நீங்க அந்த அம்மாவோட தங்கச்சியா? ஆமா. ஓ அப்படியா? சரி, அங்க ஒரு பொண்ணு பிரசவத்துல துடிச்சிட்டு இருக்கா. உங்களுக்கு பிரசவம் பார்க்க தெரியுமா? மருத்துவச்சிக்கு தங்கச்சியா பிறந்துட்டு பிரசவம் பார்க்க தெரியாம இருக்குமா? எனக்கு நல்லாவே தெரியும். வாங்க போலாம். வாங்க. ஆ. பாசு, இவங்க மருத்துவச்சியோட தங்கச்சி. போய் ஜாலி பாரு. அந்த பொண்ணை இனிமே நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் வெளியவே இருங்க, சரியா? எங்களுக்கு அந்த குழந்தை முக்கியம். வாங்கம்மா. சரி. அம்மா மாரியம்மா, என்ன காப்பாத்து. என் பிள்ளைய கை விட்டுறாத. அம்மா, அம்மா, என்னால முடியல. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. என் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என் குழந்தைய காப்பாத்துங்க. கவலைப்படாத, உன்னோட குழந்தைக்கு எதுவும் ஆகாது. நீ தைரியமா இரு. உனக்கு நான் இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். நீ படுத்துக்க. பாத்து, மெதுவா மெதுவா. அப்படிதான், பொறுத்துக்கோ, ஒன்னும் ஆகாது. முடிஞ்சது. நல்லா அழுத்தி முயற்சி பண்ணு மாறி.
உனக்கு ஒண்ணும் ஆகாது. மொட்டை இப்படி நடு ரோட்ல நிக்க வச்சுட்டானே. தௌரா மேடம் கூப்பிடுறாங்க. ஹலோ மேடம். என்னாச்சு? குழந்தை பிறந்துருச்சா? இப்பதான் வில்லேஜ் டாக்டர் உள்ள போயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் டெலிவரி ஆயிடும். பேபி பிறந்துடும். ஓகே, நான் இப்பவே கிளம்பி வரேன். நீங்க எங்க இருக்கீங்க? டிரைவர் வந்து வண்டி எடு. இந்த வண்டி நீ வா. மேடம். பொறுமையா அழுத்தி முயற்சி பண்ண மாதிரி. ஆ, ஆ, ஆ. மேடம். வந்துகிட்டே இருக்கேன். என்ன விஷயம்? மேடம், குழந்தை பிறந்துச்சு. ஆன் த வே. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அங்க இருப்பேன். ஓகே. என்ன சொல்றான் சிஸ்டர்? குழந்தை பிறந்துருச்சு. பாவம் அந்த குழந்தை பிறந்தடிக்க போய் சேர போகுது. ஆனாலும் எது எப்படியோ வெற்றி உங்களுக்கு தான் சிஸ்டர். ஏகாம்பரம். சொல்லுங்க பாஸ். பேபி வேலை கொண்டு சொல்லு. சரிங்க பாஸ். அம்மா, குழந்தைய கொஞ்சம் வெளியே கொண்டு வாங்கம்மா. கொண்டு வரேன். ஆ. என்ன குழந்தைமா? பெண் குழந்தை. ரொம்ப நன்றிம்மா. நன்றிலாம் எனக்கு சொல்ல வேண்டாம். நான் என் கடமையை தான் செஞ்சேன். அந்த பொண்ணுக்கு உடையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன், இடத்தையும் சுத்தம் பண்ணிட்டேன். உங்க குழந்தை இந்தாங்க. பாத்து பாத்து. அப்போ நான் வரேன். சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. போயிட்டு வாங்க.
மாரி இதோ உன் குழந்தை பாரு. கவலைப்படாத மாரி, உன் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்ல. சரியான நேரத்துல இந்த குழந்தை உன்கிட்ட வந்து சேரும். இப்ப இந்த குழந்தை எங்க போகணுமோ அங்க போகும். இறங்குங்க சிஸ்டர். கார் எடுத்துட்டு பின்னாடி போ. கூப்பிட்டோன்னா வா போதும். போ. வெல்கம் மேடம். மார்க், இந்த குழந்தைய காட்டு. எங்க குழந்தை காட்டு. அழகா இருக்குது. என் மருமக வயித்துல இருக்கிற நான் பிறந்து வெளி உலகத்தை பார்க்க போறேன். உன்னை கொல்ல போறேன். சிஸ்டர், குழந்தை யார் ஜாடையா இருக்குது? மாப்பிள்ள சூர்யா ஜாடையா இல்ல மாரி ஜாடையா? பாண்டி, நம்ம வாய் வேற சும்மா இருக்க மாட்டேங்குது. ஆமா ஆமா, இப்ப உங்க கையால சாவ போற குழந்தை தானே. யார் ஜாடையா இருந்தா என்ன? இவ தேவி சாயல்ல இருக்கா. அட, ஆமா சிஸ்டர், அப்படியே தேவி சிஸ்டரை உரிச்சு வச்சு பிறந்திருக்குது. ஹே தேவி, ஓ மருமக வயித்துல வந்து பிறந்து என்ன வதம் பண்ண போறேன்னு பெருசா சவால் எல்லாம் விட்ட. இப்போ நீ ஏன் கையாலேயே சாக போற. உன்னை இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. என் கையால உன் கழுத்தை அப்படியே நெரிச்சு கொல்ல போறேன். கத்தியால குத்தி உன்னை நான் கொல்லும் போது கூட உன்னோட உயிர் போறத என்னால உணர முடியாம போயிடுச்சு. ஆனா இந்த தடவை உன் உயிர் போக போறத நான் என் கண்ணால பார்க்க போறேன். அத நான் இப்ப நல்லா உணர போறேன். ஐயோ, சைக்கோ மாதிரியே பேசுது. அந்த கம்சனை வதம் பண்ண கிருஷ்ண பரமாத்மா தேவகி வயித்துல அவதாரம் எடுத்த மாதிரி உன்னை வதம் பண்ண நான் என் மருமக மாரி வயித்துல வந்து பிறக்க போறேன். நீ என்ன வதம் பண்ண போறேன்னு சொன்னல, இப்போ நான் உன்னை வதம் பண்ண போறேன்.
என் கையால உன்னை வதம் பண்ண போறேன். ஏய், என்ன சிஸ்டர் குழந்தைய காணும் மறைச்சிருச்சு. சிஸ்டர் அங்க பாருங்க. ஐயோ தாரா, நீ அந்த குழந்தைய கொல்ல போறியா? அப்படி ஒரு விதி இல்லவே இல்ல. மாறி வயித்துல பிறந்த அந்த குழந்தை கையால தான் நீ சாக போற. அதுதான் எழுதப்பட்ட விதி. மாரிக்கு பிறந்த குழந்தை இந்நேரம் எங்க போகணுமோ அங்க போயிருக்கும். உன்னால எதுவும் பண்ண முடியாது. எங்க சிஸ்டர் மறைஞ்சிருச்சு. சிஸ்டர் மறைஞ்சிருச்சு. என்ன என்ன நடக்குதுங்க? அந்த மாறி எங்க? அந்த அம்மா உள்ள மயக்கத்துல இருக்காங்க. பிரசவம் பார்த்த அம்மா தான் குழந்தைய எங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த குழந்தை தான் இப்ப மறைஞ்சு போச்சு. ஆமா, பிரசவம் பார்த்தது யாரு? மேடம் இவன் தான் கூச்சு வந்தான். மேடம், மருத்துவ வச்சு ஊர்ல இல்லன்னு அவங்க தங்கச்சி தான் வந்து பார்த்தாங்க. என்னவோ நடந்திருக்குது. நீ இதுக்கு முன்னாடி அந்த மருத்துவச்சியோட தங்கச்சிய பாத்திருக்கியா? பார்த்தது இல்ல மேடம், இதுதான் முதல் தடவை. அப்போ ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஆமா. ஆஹா, மயக்கத்துல தானே கிடக்குறா. இது அவ கையில இருக்கிற வரைக்கும் எந்த சக்தியும் தெய்வ சக்தி கூட அவகிட்ட நெருங்காது. இவ கையில காப்பு இல்ல. ஐயோ போச்சா? மேடம், நீ கூட்டிட்டு வந்தது மருத்துவச்சியோட தங்கச்சி இல்ல, அது அம்மன். என்ன மேடம் சொல்றீங்க? பிரசவம் பார்க்க வந்தது அம்மனா? ஆமா, அம்மன் தான். சாமியாவது புத்தமாவது நான் அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு கொண்டு வரேன். வாங்க. அம்மன்னு சொன்னா எங்க அந்த மொட்டை ஒத்துக்கிறா? நீங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் பார்த்து தருங்க. கம்ப்ளீட் தருங்க, விட்டாதீங்க. ஐயோ, அந்த குழந்தை எங்க போச்சுன்னு தெரியலையே. பதட்டப்படாதீங்க சிஸ்டர், பதட்டப்படாதீங்க சிஸ்டர். நாம வேணா கொஞ்சம் வெளியே போயிடுச்சு. வாங்க வாங்க சிஸ்டர். அந்த மொட்டை என்னத்தை கிழிச்சிட்டு வரான்னு பாப்போம். வாங்க சிஸ்டர், வாங்க வாங்க. குழந்தை அப்படியே மறைஞ்சிருச்சு. சிஸ்டரை விடாது போல இருக்குது. விடாது கருத்து. சிஸ்டர், மாறி கையில காப்பு இருக்கும் பொழுதே அவளை ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப காப்பு வேற இல்ல சிஸ்டர். எல்லா சாமியும் மாறிக்கு துணையா தான் வந்து நிக்க போகுது. இதுக்கு மேல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது சிஸ்டர். சங்கரபாண்டி, கண்டுபிடிச்சிடலாம். நீங்க கவலைப்படாதீங்க சிஸ்டர். நம்ம மொட்டை ஆள வந்தா கமலஹாசன் இருக்கான்ல, அவன் கண்டிப்பா குழந்தையோட தான் வருவான். நீங்க சந்தோஷமா இருங்க.